Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சோமாஸ். சோமாஸ்ல நம்ம நார்மலா பண்ற ஸ்டஃபிங்கை விட கொஞ்சம் டிஃபரண்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால்கோவாவை ஸ்டஃப் பண்ணி எப்படி சோமாஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சோமாஸ்க்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ரவை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகணும். இந்த மாதிரி உடச்சிதுன்னா அப்படியே மாவு மாதிரி உதிரணும். இந்த அளவுக்கு வராமல் உங்களுக்கு பிடிச்சோடனே உடஞ்சிச்சுனாலும் அந்த பதமும் கரெக்டு தான். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்ல டைட்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால் பார்த்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். பாருங்கள், நம்ம மாவை நல்லா பிசைய அந்த மாவோட டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகிட்டே வருது. பாருங்கள், தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் இருக்குல்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை நல்லா ஸ்மூத் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாவை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் அப்படியே அந்த மாவை வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே அந்த தேங்காவோட ஈரப்பதம் லைட்டாக போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் வந்து ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் அந்த சர்க்கரை கரையிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதையும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் கோவா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பிளெயின் கோவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்வீட் அண்ட் பால் கோவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே பண்ணனால கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்னஸ் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த கோவா ரெசிபி நான் ஆல்ரெடி குலாப் ஜாமுன் ரெசிப்பியில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்க்குறேன். அன்ஸ்வீட் அண்ட் கோவா சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லைனா அதை விட கம்மியாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ அந்த சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழுகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கீழே கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவை இதில் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெலிசா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா விரிச்சுக்கோங்க. மைதா கீழே டஸ்ட் பண்ணாதான் வந்து நம்ம மெலிசா விரிக்கும் போது ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா மெலிசா விரிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு மெலிசா விரிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொன்றா சின்ன சின்ன மாவாக உருட்டி அதை விரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பெருசாக விரிச்சிட்டு இதில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த மாவை விரிக்கும் போது எவ்வளோ மெலிசாக விரிச்சோம், ஆனால் அதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது சைடில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த ஷீட்டு வந்து எல்லாமே வந்து நல்லா மெலிசாக தான் இருக்குது. அதனால் இது திக்காக இருக்குன்னு நினச்சி ரொம்ப திக்காக விரித்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட் வச்சுக்கோங்க.
அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க கோவா ஸ்டஃபிங்கை சென்டரில் வைக்காமல் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை சுற்றி எல்லா இடத்துலையும் தண்ணியை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங்கை லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே வராத மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது. அதை கையில் எடுத்துட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு ரொம்ப லைட்டாக அந்த சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான், இது பண்ணலைனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சோமாஸ் அச்சும் விற்குது, இல்லை அப்படின்னா சோமாஸ் கட்டரும் கிடைக்குது. அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக அதுலேயும் வரும். பாருங்கள், எந்த அச்சுமே இல்லாமல் சூப்பராக வந்து டிசைன் வந்துருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொரு சோமாஸாக வந்து சேர்த்துக்கலாம். அந்த சோமாஸை உள்ளே போடும் போது இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரணும். அதனால் ரொம்ப மீடியம் ஹைலெலாம் வச்சிடாதீங்க, போட்டதும் கரைஞ்சிரும். இப்போது அந்த எல்லா சோமாஸும் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அது லோ ஃப்ளேமில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வெந்து வந்தால் தான் இது வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு உடனே எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு லைட்டாக கலர் வந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டால் போதும். இது வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லா சோமோஸும் நல்லா கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததும் இதை உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த சோமோஸ் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.